தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடன் சொல்லுமாக ஏசாயா தீர்க்கதரிசி 56ஆம் அதிகாரம் 1-2. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிறது. இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரனும் பாக்கியவான். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமயமாயிருக்கிறது. இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருக்கிற ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பியும் செய்யாதபடி தன் கையை காத்து கொள்கின்றிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்கே இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற தேவன் நமக்கு சொல்லுகிறார், நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படும் சமீபமாக இருக்கிறது. ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற நம்ம எதிர்பார்க்கிற நியாயத்தை நீதியும் செய்யுங்கள், என் ரட்சிப்பு வருவதற்கும் நீதி வெளிப்படுவதற்கும் சமீபமாக இருக்கிறது. ஆனால் முதலாவது இறைமார்க்கம் சொல்லுகிற தேவனை தேடுகிற பிள்ளைகள் நாம் நியாயத்தையும் நீதியும் செய்யப்பட வேண்டும். அப்படி செய்யப்படும் போது அவருடைய ரட்சிப்பு வரவும் அவருடைய நீதி வெளிப்படுவதாக காத்திருக்கு என்று சொல்லுகிறார். ஆனால் தேவனுடைய ஒரு நாள் நீதியையும் ரட்சிப்பு என்பது விடுதலை. தேவனது பூமியில் நமக்கு விடுதலையும் நீதியையும் வெளிப்படுத்த அவர் காலங்கள் வைத்திருக்கிறார் என்று சொல்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். எல்லாத்துக்கும் ஒரு காலம் என்று சொல்ல, அது பரிசுத்தமாக இருக்கலாம், நீதியாக இருக்கலாம், தேவ ஆலயத்தை கட்டுற விஷயங்களாக இருக்கலாம், பூர்ணமடைய விஷயங்களாக இருக்கலாம். எல்லாத்தையும் ஒரு காலத்து திட்டம் செய்திருக்கிறார். ஆபிரகாம் காலம் என்று துவங்குகிறார். என் ஜனங்கள் 400 ஆண்டுகள் தேவத்தில் அடிமைப்படுவார்கள், மீண்டும் மீட்டுக் கொண்டு வருவேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வு நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறப்பாக இருக்கலாம், அந்த பிறப்பை ஆயத்தப்படுத்தக்கூடிய வேலையாக இருக்கலாம், எந்த ஒரு காலகட்டங்களும் பிறந்த இயேசு கிறிஸ்து கிரியை செய்வதற்கு ஒரு காலத்தை சொல்லுகிறார். அந்த கடைசி காலத்தில் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிறகு நீங்கள் நீதி நியாயத்தையும் செய்யுங்கள், என் காலம் வெளிப்பட சமயமாக இருக்கிறது. இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டு ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற ஒரு நாட்கள் சீக்கிரம் வெளிப்பட போகிறது. அதனால் ஓய்வு நாளாகிய மனமோச்சொண்டிய ஞாயிற்றுக்கிழமை அதை ஆசரித்து ஒரு பொல்லாப்புக்கு நாம் கைகளை ஈடுபடுத்தாமல் காத்து கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆனால் இந்த இறைமார்க்கம் சொல்லப்படுகிற நம்மிடத்தில் கடவுளை எதிர்பார்க்கிறார் நியாயத்தையும் நீதியும். முதலாவது நீதி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தான் மனசாட்சி பிரகாரம் நடந்து கொள்கிற ஒரு விஷயங்கள். வேதாந்தத்தை நீங்கள் மோசையை கொடுக்க பிறகு நீதி, நியாயப்பிரமாணங்கள், கற்பனை, கட்டளை என்று சொல்லுவார். நியாயப்பிரமாணங்கள், கற்பனை, கட்டளை. முதலாவது சொல்லப்படுகிற நியாயப்பிரமாணம் என்பது இங்கே சொல்லப்படுகிற மனசாட்சி பிரகாரம் நடந்து கொள்ளப்பட வேண்டும். அதற்கு மாறாக நடந்து கொண்டீங்கன்னா நம் தண்டனைக்கு தப்போம். அதன் அடிப்படையில் நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கையில் நமக்கு ஒரு மனசாட்சி இருக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் நடந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்கிறார். ஏன்னா நியாயப்பிரமாணம் எல்லாம் நிறைய தெரியும். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து கடன் சொல்லுவோம். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை சபை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்புடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டகமை உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்து சுற்றுப்புறத்தார் யாவரும் அவரிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள்.
பரிசேயர்களும் சதுசேயர்களும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? இங்க பார்க்கிறோம், யெகோவா தேவனை தொழுது கொண்ட ஜனங்கள், தொடர்ந்து மோசே பிரமாணத்தை கை கொண்டு வர ஜனங்கள் மத்தியில யோவான் சொன்னன் பார்க்கிறான், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவர் பாதையை செவிப்பன் என்று வனாந்தரத்திற்கு கூட சத்தம் உண்டாய் என்று ஏசியா தீர்க்கதரிசியால் அறிவிக்கப்பட்டவன் இவனே. இவன் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில வார்க்கச்சை கட்டி கொண்டிருந்தான். அப்போது எருசலேம் நகரத்தார யூதா தேசம் அனைவரும் வந்து அவனுக்கு ஞானஸ்நானம் பெற்றார்கள். விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு வந்து கேட்கிறான், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி. நீதி நியாயத்தின்படியாக நீங்கள் கை கொள்ளுங்கள். எந்த ஒரு மனிதனும் தன் தகுதிக்கு மிஞ்சி நியாயத்தை செய்யக்கூடாது என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். நிறைய விஷயங்கள் சொல்லுகிறார். ஆனால் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவ சமூகத்துக்குள்ளாக மார்க்கு நமக்கு அறிவிக்கிற பிரகாரம் நம்மை பாதுகாத்து கொள்ளப்பட வேண்டும். நியாயமாக அந்த பூமியில் வாழ வேண்டும், நியாயமாக வேலை செய்யப்பட வேண்டும், நியாயமாக தேவனை தேடப்பட வேண்டும். அப்படி தேடி நாம் தேவராஜ்யத்தை நாம் அடைந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். ஆனால் நியாயம் என்பது நமக்கு எல்லாம் தெரியும். ஒரு வேலை ஸ்தலத்துக்கு போகும்போது அங்கே வாங்குகிற பணத்துக்கு தந்தாலும் ஊதியம் வேலை செய்யப்பட வேண்டும். நம்மளுக்கு வேலைக்கு வரவங்கள்ட்ட அவங்க நாம் செய்கிற வேலைக்கு தான் அவருக்கு என்ன பண்ண ஊழியம் பணம் கொடுக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட நியாய பிரமாணப்படி நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். அடுத்தபடியாக நீதி என்று சொல்லுகிறார். மத்திய 3ஆம் அதிகாரம் 13 15 வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலியாவை விட்டு யோர்தானுக்கு அருகே இடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாய் இருக்கு, நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இங்க பார்க்கிறோம், அருமருச்சகர இயேசு கிறிஸ்துவும் யோவான்சன் ஒரு சந்திப்பதற்காக முயற்சிக்கிறார்கள். அந்த காலத்தும் சமயத்தும் தேடுகிறார்கள். அப்போது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயை விட்டு யோர்தானுக்கு அருகே இடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டி இருக்கேன், நீ என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசுவனுக்கு பிரதித்திரமாக, இப்போது இடம் கொடு, இப்படி எல்லா நீரும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. அல்ல யோவான் சனகன் இயேசுவோடு ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான். இயேசு யோவான் சனை சந்தித்து நாம் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். இப்படி ஒருவருக்குள்ளாக நீதிக்கு என்ன பண்ணுறாங்க, முன் வருகிறார்கள், கனம் பண்ணுகிறார்கள். அப்போ யோவான் சன் சொல்ல, ஆண்டவரே நான் தான் எடுத்து ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். இல்லை பரவாயில்ல, நீ முதலாவது எனக்கு கொடி என்று தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு ஒருவருக்குள்ளாக முந்தி கொண்டார்கள். தேவனுடைய வசனத்தை நாம் நடைமுறைப்படுத்தி அது ஒருவருக்குள்ளாக முந்தி கொள்ளப்பட வேண்டும். இப்போ சபைக்கு வருகிறோம், ஒருவரை பார்க்கிறோம், கனமனுவில் முந்தி கொள்ளப்பட வேண்டும். ஆராதனைக்கு வருகிறோம், 10 மணி 9:30 வரணும், முந்தி கொள்ளப்பட வேண்டும். காலையில் எழுந்திக்கிறோம், விடியற காலத்தில் எழுந்து நாம் தெய்வ சம தேடப்பட வேண்டும். இப்படி இறைப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு இருக்கிற நீதியை செய்வதற்கு நாம் ஒருவருக்கு முந்தி கொள்ளப்பட வேண்டும். இப்போ நீதி என்பது என்ன, தேவன் நமக்கு என்ன கட்டளைகளை பிரமாணங்களை கொடுத்திருக்கிறாரோ அதை செய்து கொடுப்பது, அதுவே நீதி என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்குறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தியான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன்,
கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். கர்த்தர் யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பகுதியில் வாசம் பண்ணுவான்? உத்தமன நடந்து நீடி நடைபெற்று மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. ஆனால் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் என்று சொல்கிறது. ஆனால் நம்ம இறை சமூக நடைமுறைப்படுத்துகிற பூமிக்குள்ளாக நீதியை நாம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். நீதியை நாம் செய்யப்பட வேண்டும். நீதி மேல் பசுதாகமலனாக இருக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது. தொடர்ந்து நான் வாசிப்போம். ஏசாயா 26 அதிகாரம் 2 வசனம். சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசம் வாசலை திறவுங்கள். அல்ல சத்தியமும் நீதி என்பது ஒன்றை ஒன்று சார்ந்தது. அல்ல சத்தியத்தை கை கொண்டு வருகிற மனிதனை நீதி உள்ளவன் என்று சொல்கிறார். அதனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு இந்த பூமிக்குள்ளாக எந்த ஒரு மனிதன் காணப்படுகிறானோ அவனே நீதிமான், அவனே பரத்துக்கு சொந்தமானவன். மத்திய 5 அதிகாரம் 6 வசனோட வாசிப்போம். நீதியின் மேல் பசிதாகமுள்ளவன் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதி மேல் பசுதாகமுள்ளவர் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். எந்த ஒரு மனிதன் நீதியின் மேலே பசுதாகமாக இருக்கிறானோ அவன் பாக்கியவான். எப்படி நாம் காலை வேலை 9 மணி ஆனால் சாப்பிடணும், நைட்டு 9 மணி ஆனால் சாப்பிடணும் ஒரு தாகம் வருகிறதோ, அது இன்னும் நல்ல சாப்பாடு நல்ல உணவு தேடுவோம். நல்ல பிரியாணி சாப்பிடணும். அதே போல் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற நாம் தேவனை தேடுகிற நிலை இருந்தாலும் அதில் முதன்மை பிரதான நிலைகளை நாம் தேடி அது நாம் பசுதாகம் இருக்கப்பட வேண்டும். தேவனை தேட வேண்டும், அன்பு கூறப்பட வேண்டும் என்றும் ஒரு தாகம் இருக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். எசேக்கியேல் 18 அதிகாரம் 5 வாசிப்பான். ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்தை மீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூரஸ்திரியோட சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமல் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து பட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதர்களுக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளையின்படி நடந்து என் நியாயத்தை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவன் அறிவிக்கிற பிரகாரம் ஒரு 17 நியமங்களை நடைமுறைப்படுத்தி இப்படி காணப்படுகிறவனே நீதிமான். மலையின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் நகரான விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயல்நாடு மனை தீட்டுப்படுத்தாமலும் தூரஸ்தரோடு சேராமலும் ஒருவனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திருப்பி கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனை பங்கிட்டு வஸ்திரங்களை கொடுத்து இப்படி 17 இதயங்களை சொல்லி இதன்படி எந்த ஒரு மனிதன் வாழுகிறானோ அவனே நீதிமான் என்று சொல்கிறது. ஆனால் அந்த கடைசி காலத்தில் காணப்படுற நம்ம எல்லாம் நீதியை நாம் அச்சு அடையாளமாக தரித்து கொள்ளப்பட வேண்டும். அப்படி தரித்து கொண்ட தேவனை நாட்கள் நாம் சந்திக்கும்படி என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஏசாயா 33 அதிகாரம் 15-16 வாசிப்போம். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஏசாயா பக்தர் நமக்கு அறிவிக்கிற பிரகாரம் தேவ சமூக நீதியாய் நடந்து செம்மையான பேசி இடுக்கண் செய்வதால் ஒரு ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காத படிக்கும் தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடி தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறேன் அவனோ
அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற நம் அன்றாட வாழ்க்கைக்குரிய விஷயங்கள், நாம் எந்த அளவுக்கு தேவ சமூகத்தை பயந்து காணப்படுகிறோமோ இதுவே இறை சமூகத்தில் ஒரு உயர்ந்த பார்வையாக காணப்படுகிறது. ஆனால் பூமியில் காணப்படுகிற பொல்லாத ஆதாயத்துக்கும் இடுக்கன் செயல்களுக்கும் இப்படி அசுத்த கிரைகள் தன்னை ஈடுபடுத்தாமல் தன்னை பாதுகாத்து கொண்டால் நீதிமான் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். இப்படி நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. காலத்தின் கட்டாயத்தினாலே ஒரு சில வார்த்தையை மாற்ற நாம் தியானம் செய்கிறோம். அதனால் இறைமார்க்கணம் சொல்லப்படுகிற தெய்வம் மகிமை நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நம்ம எல்லாத்திலும் இப்படியாக தெளிவாக நாம் கடந்து போகப்பட வேண்டும். அடுத்தபடியாக ருச்சிப்பை வெளிப்பட காலம் சமீபமாக இருக்கிறது. ஆனால் இறை சமூகம் நாம் நடைமுறை ரட்சிப்பு என்பது விடுதலை. அந்த விடுதலை உண்டாக்குவதற்கு காலம் சமீபமாக இருக்கின்ற ஏசாயா பக்தர் சொல்லுகிறான். ஏசாயா தீர்க்கதரிசி 63ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதியை சரிகட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. ஏசாயா பக்தன் அறிவிக்கிற பிரகாரம் நீதியை சரி கட்டுவதற்காக ஒரு காலத்தை செய்கிறார். மீட்பை உண்டு பண்ணுவதற்காக ஒரு நாட்களை நடைமுறைப்படுத்துகிறார். நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடைய மீட்கும் வருஷம் வந்தது. அல்ல, தேவனை நீதியை நடைமுறைப்படுத்துவதற்கும் தன் இருதயத்தில் வைத்திருக்கிறார். என்னுடைய வருஷம் வந்தது. ஆனால் நாம் எதிர்பார்க்கிற பிறகு நாம் எதுவுமே செய்ய முடியாது. தேவன் வேகத்தில் திட்டம் செய்திருக்கிறார். அது தன் மனதில் நினைவு கூறு வைத்திருக்கிறார். இது குறித்து நாம் இறை சமூகத்தில் அங்கே காணப்பட்டாலும் தேவனும் அதை நினைவு கூறப்பட வேண்டும், அங்கே இதை நினைவுபடுத்தப்பட வேண்டும் என்று இறை மார்க்கம் சொல்கிறது. நீங்கள் ராஜாக்களுடைய புத்தகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ராஜாவுக்கு ஓய்வு கிடைக்கிற நேரத்தில், தூக்கம் இல்லாத நேரத்தில் பழைய நியாயப்பிரமாணம் எழுதி வச்சிருப்பாங்க. காலத்துக்கு முன்பாக என்னென்னலாம் நடந்தது என்று சொல்லி அதை வாசித்து பார்ப்பார்கள். நீங்கள் கோர்ட்டெலாம் பார்த்தீங்கன்னா நீதி வழக்குகளை சும்மாலாம் வழங்க மாட்டாங்க. அவருக்கு முன்பு காணப்பட அநேக வழக்குகள் இருக்கும். அந்த வழக்குகள்லாம் படித்து பார்ப்பாங்க, எப்படிலாம் நீதி செஞ்சுருக்கிறாங்க. அதே போல் ஒவ்வொரு தண்டனைக்கும் சட்டம் எழுதப்பட்டிருக்கும். இது ரெண்டும் தான் வாசிப்பாங்க. இதற்கு முன்பு நீதி செய்தவர் எப்படி இருக்கிறார்கள், ஒவ்வொரு நிலைக்கும் எவ்வளவு நீதி நடைமுறைப்படுத்தியிருக்க என்று வாசித்து ரெண்டு சேர்த்து தான் நீதி சொல்லுவாங்க. ஒரு வழக்காடு மன்றத்தில் ஒரு காரியத்தை ஒரு வழக்காடு பண்ணும்போது இந்த காலத்தில் இப்போலாம் தீர்ப்பு செய்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட்னு காமித்து அங்கே நடைமுறைப்படுத்துவார்கள். அதுபோல் இறைமார்க்கம் சொல்லுகிற எல்லாத்தையும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். தேவ சமூகத்தில் நாம் நிறைய பார்க்கிறோம். மோசேவுக்கு தேவன் கடந்து தன் காண்பிக்கப்படும் போது இஸ்ரவேல் கூக்குற சத்தத்தை கேட்டேன், நான் இறங்கி வந்தேன் என்று சொல்கிறார். ஏதோ அன்னைக்கு மாத்திரம் கூப்பிட்டே இருக்கிறாங்க. அந்த காலத்தை மையப்படுத்தி அவர் இறங்கி வருகிறார். நம்ம என்ன சொல்லி சரியாக அன்றைய தினம் என்று சொல்லப்படுகிற 400 ஆண்டுகள் முடியும் போது கரெக்டாக வராரு கடவுள். அதுக்கு நிறைய ஆதாரம் கொடுத்துருக்குறோம். அது ஏன் 430 ஆண்டுகள் மாறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மோசே போக மாட்டேங்கிறான். பார்வோன் இருக்கிறான், அவன் என்னை கொலை செய்ய வந்தான், நாங்கள் போனால் மாட்டிக்கொள்ளவேன் என்று சொல்லி போக மாட்டேங்கிறான். அப்போ தான் கடவுள் சொல்லுவான், உன் எதிரெல்லாம் செத்து போயிட்டாங்க, நீ இப்போ போ. எதிரிகள் சாவதற்கு 30 ஆண்டு ஆச்சு. அதனால 430 ஆண்டு ஆச்சு. கடவுள்லாம் போய் அங்கே எதுவும் மாற்றலை. கடவுள் போய் அங்கே போய் செய்ய முடியாது. ஒரு மனிதன் கூட மீட்பு அனுப்புகிறார், அவன் அதுக்கு தயாராக விரும்பலை. எதிரிகளை செத்தும் போக மாட்டேங்கிறான், கடவுள் கொல்ல போகிறார் அவனை. உன்னை தடைய மனைவி இப்படியாக இவன் ரத்த சம்பந்தப்பட்ட புருஷன் என்று ஒரு உடன்படிக்கை செய்கிறான். ஆனால் இறைமார்க்கம் என்பது தேவன் தன் ஆதீனத்தில் வைத்திருக்கிறதை அதன் காலத்தோடு சரியாக நிறைவேற்றக்கூடியவன். அதற்குரிய அமைப்பு சூழ்நிலைகள் பூமிக்குள்ளாக இருக்கப்பட வேண்டும். தேவன் செய்யப்போகிற விஷயம் அல்ல. கடைசிகளை மீட்பு ரட்சிப்பு விடுதல் என்பது தேவனால் உண்டானாலும் ஒரு மனிதன் மூலியமாக நடைமுறைப்படுத்துகிறார்.
மனிதனும் ஜனங்களும் அதற்கு ஒத்துழைப்பு கூட தான் தேவன் தன் தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியும். ஆனால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும், தேவன் தான் தீர்மானிக்கப்பட்ட காலங்கள் இருந்தாலும் நாமளும் அதற்கு தயாரானாதான் அங்கே நடைமுறை அதான் சொல்லுகிறாங்க. நீங்கள் நீதி நியாயத்தும் செய்யுங்கள், இதோ நான் கடந்து வந்து என்ன பண்ண போகிறேன், என் ரட்சிப்பை நடைமுறைப்படுத்த போகிறேன் என்று சொல்கிறார். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற ஒரு காலத்தை நமக்கு வச்சிருக்க என்பதை நாம் பார்த்து கொள்ளப்பட வேண்டும். யோவான் 16ஆம் அதிகாரம் 7-8 வாசிப்போம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களுக்கு வரார். நான் போவேனாகில் அவரை உலகத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசித்தபடினால் பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால். இயேசு சொல்லுகிறார், நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். தேவன் என் மூலியமா துவங்கப்பட்ட இந்த ஊழியம் நான் ஒருவன் மாத்திரம் செய்யக்கூடிய விஷயம் அல்ல. நான் இப்போது உங்களோடு இருக்கிறேன். நான் மாத்திரம் அளவில்லாமல் கிரிகளை நீதியை நடைமுறைப்படுத்துகிறேன். நான் கடந்து போன பிறகு நீங்கள் அதை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதுக்கு தான் இந்த ஆயத்த வேலை செய்கிறார். 12 பேர் தெரிந்து கொள்கிறார், 70 பேர் தெரிந்து கொள்கிறார். தன் காலத்து பிறகு ஒரு பெரிய ஊழியத்தை இந்த பூமிக்குள்ள நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். நான் எருசலேம் சார்ந்திருக்க 4 பட்டணங்களை மாத்திரம் சுற்றி வருகிறேன். 28ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். உலகம் முழுவதும் புறப்பட்டு போங்கள் என்னது நிலைகளை ஆயத்தப்படுத்துகிறார் என்பது பார்க்கிறோம். அதேபோல மீண்டும் ஆவியானவர் நமத்தில் யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 வாசிப்போம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் ரத்தம் அக்னி புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது உங்கள் குமாரர்கள் குமார்த்திகளும் தீர்க்க சொல்வார்கள், வாலிபர் தரிசனை காண்பார்கள் என்று ஒரு பட்டியலை போடுகிறார். என் ஊழியக்காரபடியாக ஒரு பயங்கரமான அற்புதங்களை செய்வார். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனுடைய காலங்கள் வெளிப்படுவதற்கு முன்பாக நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் தேடுங்கள். நான் கடந்து வந்து ரட்சிப்பை சமீபிப்பேன், அந்த காலம் சமீபமாக இருக்கு என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். அதெல்லாம் யோவேலில் அறிவிக்கப்பட்ட சம்பவங்களாம் நான் நடைமுறைப்படுத்தலை. புதிய ஏற்பாடு காலத்தில் ஒரு புள்ளி தான். கடைசி காலத்தில் ஒரு பலமுள்ள ஊழியத்தை தேவன் எதிர்பார்த்து கொண்டு இருப்பதனாலே நீங்கள் நீதி நியாயத்தை செய்வதற்கு ஜாக்கிரதைப்படுங்கள் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். அப்போஸ் 1ஆம் அதிகாரம் 5-8 வரைக்கும் வாசிப்போம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அருமரட்சகர் இயேசு சொல்லுகிறார், நீங்க போய் எருசலேம்ல காத்திருங்கள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும், நீங்க பலனடைந்து எருசலேம் யூதாவிலும் சமாரி பூமி கடைசி சாட்சிகளாக பிரசங்கிப்பீர். அல்ல, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு பிறகு ஒரு 1ஆம் நூற்றாண்டு ஒரு பெரிய ஊழியத்தை உலகம் முழுவதும் 12 சீஷர்கள் கடந்து போகிறார்கள். ஒரு சின்ன அக்கினி பற்றி எரிகிறது. எரேமியா 16:14 சொல்லுகிற பிரகாரம் ஒரு 2ஆம் விச வேட்டையாடுகளை அழைத்து அனுப்பி மலைகள் குன்றுகளை கொண்டு வெடிப்படு சிக்கிக் கொண்டிருக்கும் மனுக்குலத்தை அவர் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். வீழ்ந்து போன தாவீதை திரும்ப அவர் எடுப்பித்து திறப்புகள் அடைத்து
அவர் சரி செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறார். நான் இன்னொரு முறை வானத்து பூமியின் அசைப்பேன் என்று சொல்கிறார். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 15 வாசிப்போம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எனப்படும். வனாந்தரத்திலே நியாய வாசமாயிருக்கும். செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்கும். அப்போது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல் காடாக எண்ணப்படும். வனாந்தரத்தில் நியாயவாசமாய் இருக்கும். செழிப்பான வயல்வெளியில் நீதி தங்கியிருக்கும். அங்க சொல்லுகிறார். நாம் என்ன எதிர்பார்க்கிறார்? உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும். ஆனால் ஆவியான ஊற்றப்பட்ட பிறகுதான் எல்லாம் மாற்றம் அடைகிறது. வனாந்தரத்திலே நியாய வாசமாய் இருக்கும். செழிப்பான வயல்வெளியில் நீதி தங்கியிருக்கும் என்று சொல்கிறார். நாம் அங்கே எதிர்பார்த்த தேவ கரம், தேவ சமூகம் என்பது நம்மை பலமாக எதிர்பார்க்கிறது. அவருடைய ரட்சிப்பு நாட்கள் பூமிக்குள்ளாக கடந்து வர திட்டமிட்டு இருக்கிறார். அது ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். அல்லது நாம் சார்ந்து நாம் கடந்து போக வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அல்லது கடைசி காலத்தில் காணப்படுவனாலே ஏசாயா தீர்க்கதரிசி அறிவிக்கிற பிரகாரம் நம்ம எல்லாத்திலும் நாம் தெளிவாக இருக்கப்பட வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம், காலம் இல்லை. எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும் என்றேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலம் அறிவிக்கிற பிரகாரம் என் ஓய்வு நாட்கள் எப்படியாக பரிசுத்தப்படுத்துங்கள். இந்த 20ஆம் அதிகாரத்தில் அநேக இடங்கள் அவர் சொல்லுவார். அந்த ஓய்வு நாள் தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுக்கு அடையாளம் என்று சொல்லுகிறார். என் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள். நான் உங்கள் தேவனை கர்த்தரை நீங்கள் அறியும்படிக்கு அவன் எனக்கு உங்களுக்கு அடையாளம் என்று சொல்கிறான். எந்த ஒரு மனிதன் ஓய்வு நாளை புறக்கணிக்கிறானோ தேவனுக்கு அவனுக்கு சம்பந்தம் கிடையாது. அது கர்த்தருடைய நாள் என்று சொல்கிறது. பழைய ஏற்பாடு காலத்தில் ஓய்வு நாளை நீங்கள் புறக்கணித்தினா கொலை பாதகம். அந்த நாட்கள் அடுப்பு நெருப்பு மூட்டக்கூடாது. ஆனால் இறைமார்க்கு நமக்கு எதிர்பார்க்கிற வண்ணமாக நாம் தேவ சமூகத்தில் இந்த ஓய்வு நாளை மகத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13-14 வாசிப்போம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாய் எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லி, என் பரிசுத்த நாளை ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலைக்கு உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் ஒரு சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமோட்ச நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமுள்ள நாள் என்று எண்ண கடவாய். தேவன் உன்னை மனமகிழ்ச்சி வைப்பார். ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் வாசம் பண்ண செய்வார். உன் தாப்பனை யாக்கோபுடைய சுதந்திரத்தினையும் அடைந்து கொள்வாய் என்று சொல்லுகிறது. அதனால் மனமகிழ்ச்சி நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை ஒரு தேவனுடைய நாள். அது நம்ம சொந்த நடைகள் சொந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது என்று சொல்லுகிறது. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனப்பதறி ஒரு வார்த்தையை சொல்லாமல் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. இங்க பிரசங்க சாலமன் சொல்லுகிற பிரகாரம்
தேவனுடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாக காத்து கொள்ளப்பட வேண்டும். நாம் மனம் போற போக்க நாம் காணப்படக்கூடாது. அது தேவனுக்குரிய நாள் என்று சொல்லப்படதா பார்க்கிறோம். எப்படி ஒரு வேலை ஸ்தலத்துக்கு 10 மணிக்கு போயிட்டோம், அட்டன் ஆன பிறகு அந்த எஜமான் என்ன சொல்ற அதை நீ செய்யணும். நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ண முடியாது. இல்லை ஒரு நாத்தடிக்க சொல்லித்தரேன், அது முன்னாடி இந்தாண்ட அடி கூட துரத்தி விட்டோம், ஓடிப்படாது. அவன் சொல்லுகிற இடத்துல நீங்கள் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். அவன் சொல்லாத நீங்கள் ரெஸ்ட் எடுத்தா சம்பளம் கொடுக்க மாட்டான். அதில் இறைமார்க்கம் சொல்லுகிற உலக காரியங்களை காணப்படுகிற ஒரு வேலை ஸ்தலத்திலேயே நாம் காணப்படும் போது அந்த எஜமான் என்ன சொல்லுகிறானோ அதை செய்யணும். அது தப்பாக இருக்கலாம், நீதியாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். நான் போய் செய்ய முடியாதெல்லாம் சொல்ல முடியாது. காசு கொடுக்குறது அவன். ஆக தேவனுடைய நாட்கள் என்பது தேவனுடைய சார்ந்த விஷயங்கள். நம்முடைய மன விருப்பம்படி நாம் செய்வதற்கு நமக்கு எந்த ஒரு நீதியும் கிடையாது. ஆனால் இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் மீண்டும் அந்த 56ஆம் அதிகாரம் 1-2 வாசித்து முடிப்போம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாய் இருக்கிறது. இப்படி செய்கிற மனுஷன் இதை பற்றி கொண்டு இருக்கிற ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி அதை ஆசரித்து உன் பொல்லாப்பை செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நீதி நியாயத்துபடியாக நாம் செய்தால் அவருடைய நீதியை வெளிப்படுத்துவார். ஒரு காலத்தை அவர் மையப்படுத்தியிருக்கிறார். அந்த காலத்தில் அப்படியாக அதை வெளியே கொண்டு வருவார். அப்படி தன் ஓய்வு நாளை பாதுகாத்து கொண்டு